அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள பல லட்சம் மாணவர்கள் அரசு பணியில் சேர வேண்டும் என்ற கனவோடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகளை மிகுந்த அக்கறையோடு தயார் செய்து எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் தங்களுடைய தேர்வுகளை நல்ல விதமாக எழுதும் வகையில் அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு கால அட்டவணையை நிர்ணயம் செய்து தேர்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தேர்வுகள் திறமையாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படுவதை தலைவர் என்ற முறையில் நான் உறுதி செய்வேன். இந்த தேர்வுகளை எழுதிய பின்பு அதனுடைய முடிவுகள் உடனுக்குடன் வர வேண்டும் என்று மாணவர்கள் ஆர்வமாக எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு தக்கபடி இந்த தேர்வுகளின் முடிவுகளும் உடனடியாக வெளியிடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம். மேலும் மாணவர்கள் இந்த தேர்வுகளுடன் பல்வேறு பிற போட்டித் தேர்வுகளையும் எழுதுகிறார்கள். எனவே அந்த கால அட்டவணையும் இந்த கால அட்டவணையும் ஒருங்கிணைந்து இருக்கும் வகையிலே அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்து முடிவுகளையும் உடனுக்குடன் வெளியிட்டு மக்களுக்கு, மாணவர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு அரசு பணியில் சேர வேண்டும் என்ற ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு அவர்களுடைய கனவுகள் நல்ல முறையில் நிறைவேற்றும் வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு டிஎன்பிசி போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு ஏற்ற மாறணும், ஒரு நவீனத்துவம் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறது. அந்த மாதிரி அதை நோக்கி எப்படி பயணிக்கும் சார் உங்க தலைமை? நிறைய ஆலோசனைகள் பலரும் வழங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இப்ப கடந்த 2 வாரங்களாக எங்களுக்கு பலரும் ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. அரசு பணியாளர் தேர்வாணையம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல பல ஆண்டுகளாக பல்வேறு முறைகள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு நல்லா இப்ப ஸ்டெபிலைஸ் ஆகி இருக்குது. அதனால இதுலயும் இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் வருதுன்னா உங்ககிட்ட இருந்து வந்தாலும் சரி, மாணவர்கள்ட்ட இருந்து வந்தாலும் சரி, நாங்க அதை வரவேற்போம். அந்த ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதுல எதை நம்ம செயல்படுத்த முடியுமோ அதெல்லாம் செயல்படுத்துவோம். இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து பொதுவா தேர்வு முடிவுகள் சொல்லிட்டீங்க, தேர்வு முடிவுகள் ரொம்ப தாமதமாகுது. யூபிஎஸ்சி நடத்துற தேர்வுலாம் உடனுக்குடன் முடிவு வந்தாலும் டிஎன்பிஎஸ்சி நடத்துற தேர்வு முடிவு ரொம்ப லேட் ஆகுது. இதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போகுது அப்படின்னு தேர்வுகள் கம்ப்ளைண்ட் இருக்கு. இதை நீங்க நிவர்த்தி பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. எப்படி நிவர்த்தி பண்ண போறீங்க? ஏதாவது காலக்கெடு ஏதாவது கொடுக்க போறீங்களா? நிச்சயமா. அதாவது தேர்வு எழுதினப்புறம் அந்த முடிவு வர்றதுங்கிறது விரைவில் வந்தாதான் மாணவர்கள் அந்த பணியில சேர்றதா இல்ல வேற அவங்களுக்கு வேலை கிடைச்சிருந்தா அதுக்கு போறதான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம தாமதம் பண்ண ஒருத்தரே 2-3 வேலைகளை பெற்றுக்கிட்டு பிற மாணவர்கள் அந்த இதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சில சமயம் குறைஞ்சு போயிடும். அதனால நாங்கள் இதில் உள்ள என்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது பார்த்து மற்ற தேர்வுகளை எப்படி நடத்துறாங்கிறதை நாங்கள் ஸ்டடி பண்ணி அதுல நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் அதில் இருக்குன்னா அதை நாங்கள் இதில் பின்பற்றுறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து தேர்வுகளுக்கும் முடிவுகளுக்கும் உள்ள இடைவெளியை நிச்சயமா நாங்கள் பெருமளவில் குறைப்போம் என்று நான் உறுதி கூறுகிறேன். காலதாமதத்தை குறைக்கிறது எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. டிரான்ஸ்பரண்டா இருக்கும், டிஎன்பிஎஸ்சி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நம்ம கம்யூனிகேஷன் உடனுக்குடன் கொடுப்போம். அது மாதிரி நீங்க ஏதாவது எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தாலும் நாங்க உடனே கிளாரிஃபை பண்ணிடுறோம். அதை ஆன்சர் கீ வெளியிடுறதுல காலதாமதம் அப்படின்னு ஹைகோர்ட்டே தலையிட்டு டிமாண்ட் வைக்குது. அதுக்கு உங்களோட பதில்? அதாவது ஒரு தேர்வுல பல கட்டங்கள் இருக்குது. அந்த தேர்வுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுல இருந்து மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்பிட்டு அவங்க தேர்வு எழுதினப்புறம் அந்த தேர்வு பேப்பர்கள்லாம் எங்களுக்கு வந்து அதை திருத்துறது, அப்புறம் அந்த ஆன்சர் கீ அண்ட் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சரை சரி பண்றது, பல ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றையும் முன்னேற்றம் பண்றப்பதான் நம்ம சீக்கிரமா நம்ம முடிவு வெளியிடப்படும். சோ அதனால நாங்க அதுக்கும் நடவடிக்கை எடுப்போம். அதாவது நம்ம நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு பணிக்குமே வருடம் பரீட்சை நடத்தணும். அந்த வருடம் குறிப்பிட்ட காலத்தில் பரீட்சை நடத்தணும். எப்படி நம்ம ஒரு பிரிலிமினரி எக்ஸாம்னா அது ஜூன் மாசம் 2வது வாரம்னா அடுத்த வருஷம் அது ஜூன் மாசம் 2வது வாரம் தான் நடக்கும். அது மாதிரி சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும். அதே மாதிரி ஜூன் மாசம் பிரிலிமினரி எழுதினாங்கன்னா நவம்பர் மாசம் மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ பிப்ரவரி நடக்கும், ரிசல்ட் ஏப்ரல்ல வந்துடும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வர மாதிரி நம்ம சிஸ்டம் நம்ம போடுவோம். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நானும் இன்னைக்கு தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். நானும் ஸ்டடி பண்ணிட்டு பிற மாநிலங்களையும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தேர்வுகள் இருந்து குறிப்பிட்ட கால அட்டவணைப்படி நடக்கிறதுக்கும் அந்த முடிவுகள் உடனே வர்றதுக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் நான் எடுப்பேன். சில குளறுபடி இருக்குது. தேர்வு தாழ்வு கொடுக்கறதுல 9 மணி கொடுக்காம 9:15 கொடுக்குறாங்க. சில பிரிண்டிங் வர மாட்டாங்க. அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனல் பாடி. இப்போ கடந்த 82ஆம் ஆண்டிலிருந்தே அதுக்கப்புறம் பெரிய அளவில் பெரிய புகார்கள் இல்லாம தரமான முறையில் அரசு தேர்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால இதில் நாங்கள் மேம்படுத்துறதுக்கு தான் நமக்கு வாய்ப்புகளை பார்க்கணுமே தவிர வேற ஏதாவது ஒரு சில குறைகள் இருந்தால் அதை நம்ம இனிமேல் வராத மாதிரி நம்ம அனைத்து நடவடிக்கை எடுப்போம்.